வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்க் படத்து ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலா ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு ப்ரொடக்ஷன் எரா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா விளையாக்கியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்விடேஷன். ஸோ இந்த படத்து இயக்குனர் யாரை பார்த்தீங்கன்னா வந்து விக்ரன் அசோக், ஸோ கவினோ என்ட்ரியாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா, என்ஜாய் ஒர்க் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கதையோட ஒரு கதை சுருக்கத்தை பார்த்துடலாம். ஓகே, கதை வந்து எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை. ஓகேயா, ஸோ கவின் வந்து மிடில் கிளாஸ் பையன். ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர் சொல்லலாம். இந்த மாதிரி எத்திக்கலாக வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவார். ஆனால் எல்லா தீய வழிகளை வந்து எல்லாம் எத்திக்கோடு தான் பண்ணுவார். ஓகேயா, இதுதான் வந்து நம்ம கவினோட கேரக்டர். அப்படியே என்ட்ரியா சைடு வந்தீங்கன்னா அவங்களுமே வெளியேந்து பார்த்தா வந்து ஃபிலன்ட்ரபிஸ்டாக இருப்பாங்க. அண்ட் தென் உள்ளுக்குள்ளே வந்து கைக்கு வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ இவங்களுமே வந்து ஒரு மாஸ்க்கை போட்டிருப்பாங்க, கவினுமே ஒரு மாஸ்க் போட்டுருவாங்க. இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டு தான் இருக்கிறாங்க. வெளியே ஒரு ரூபமும் உள்ள ஒரு ரூபமும் இருக்காங்க. ஸோ அந்த மாஸ்க் வந்து படம் முழுக்க வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ கதை வந்து எப்படி போகுதுன்னா, கவின் வந்து இந்த எத்திக்கல் ஹேக்கராக இருக்கிறார்ல, அவங்களோட உதவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து என்ட்ரியாவுக்கு தேவைப்படுது. ஸோ என்ட்ரியா வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ல மாட்டிக்கிறாங்க. அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரும் டைம்ல வந்து ஒன்னா ஜாயின் ஆகுது. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வந்து ஹைஸ் பண்ணிடுறாங்க. ஒரு மணி ஹைஸ் விஷயம் நடந்துருது. அந்த ஹைஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கவினும் மாட்டிக்கிறாரு. அந்த ஹைஸில் வந்து நம்ம என்ட்ரியாவும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கடைசியில் அந்த பணத்தை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை அந்த ஐஸ்து வந்து சக்ஸஸ்ஃபுல் நடந்துச்சா இல்லையா, இல்லை நம்மளோட கவினோ என்ட்ரியாவும் வந்து ஒன்றா கூட்டணி ஆனாங்களா இல்லை ஆகலையா, இல்லை எதிரி ஆனாங்களான்னு சொல்லிட்டு இந்த மொத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்த படம் தான் மாஸ்க். ஸோ உங்களுக்கு வந்து கதையோட சுருக்கம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு முழு கதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ டோன்ட் டு ஸ்பாயில் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகெயின் விக்ரன் அசோக். ஸோ இவரோட அந்த டைரக்ஷன் ரிட்டன் டைரக்ஷனாக தான் பண்ணியிருக்கிறாரு. சீரியஸாகவே சொல்கிறேன், கதை ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாரு. எனக்கு வந்து அந்த கதையோட அந்த இன்ட்ரோவில் வந்து நம்ம எம்ஆர்ஆதா காமிச்சிருப்பாங்க, எம்ஆர்ஆதாவோட மாஸ்க்கை காமிச்சிருப்பாங்க. அந்த மாஸ்க் வந்து அவரை வச்சு காமிச்சது வந்து எனக்கு என்னமோ லைக் நிறைய விஷயத்த வந்து அழகாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அவர் வந்து ஒரு காமன் மேன். ஓகேயா, அவரோட தத்துவங்கள், அவர் பேசுற விதம்லாம் இருக்க எல்லாமே வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து அதிகமாக பொருந்தும். அவங்களுக்காகவே இறங்கி பேசுற மாதிரி இருக்கும். அந்த மூட நம்பிக்கை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அதை வந்து லாஜிக்கா பேசுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தை கூட வந்து ஒரு சென்சிபிளா பேசுற ஆளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அண்ட் தென் இப்படி ஒரு உருவம். ஆனா இவர் வந்து எனக்கு ஒரு கேரக்டரா கேட்டோன்னு இருப்பாரு. ஆனா அவர் சொல்ற விஷயம் நல்லதா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாஸ்க் வந்து நிறைய விதத்துல வந்து இந்த கதை காலத்துக்கு வந்து ஒன்று இணைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எம்ஆர்ஆதாவோட மாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணது வந்து ஒரு பிரில்லியனான சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அண்ட் தென் நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன், படத்துல வந்து எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருப்பாங்க சொல்லியிருப்பேன். விச் மீன்ஸ் இவங்க சொன்ன மாதிரி தான், உள்ள ஒரு வேடம் வெளியே ஒரு வேடம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்க் வந்து ஒரு இடத்துல ரிவீல் ஆகுற எல்லா சீக்வன்ஸுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விச் ரியலி ஒர்க் ஸோ வெல். நான் சிலது ப்ரிடிக்ட் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் யூஸ்வலாகவே இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணுவோம், கிராக் பண்ணுவோம். ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்துட்டு அதை எப்படி கிராக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து யோசிப்பேன் படம் பார்க்கும் போது. ஸோ நான் ஓரளவுக்கு ஒரு 90% கெஸ் பண்ணி வச்ச அந்த ஆள் தான் வந்து கடைசியில் வந்தாங்க. அவங்க தான் வந்து படத்தோட என்ன சொல்றது ஒரு பில்லராகவும் அமைஞ்சாங்க. நிறைய பேருக்கு அது உண்மையிலே ஷாக்கிங் ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. என் பக்கத்துக்கு ஃப்ரெண்ட்லாம் வந்து மச்சான் கதறிட்டாண்டி, என்னடா இது அப்படின்னு கதறிட்டானுங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட்னு சொன்னால் அழகாக எடுத்துட்டு இருந்தானுங்க. அதே சமயத்தில் கதையோட அந்த இது என்ன சொல்றது, அதோட என்வாயர்மெண்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சட்டலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து கவினோட அந்த கதையை சூஸ் பண்றாருல, அது என்னமோ வந்து நல்லா தாங்க இருக்கு. அவருக்கு ஏற்ற மாதிரி அவரை பார்த்தா வந்து ஒன்று சொல்லுவாங்களே, ஐயோ த பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம பக்கத்துல பையன்பா அந்த மாதிரி ஃபீல் வந்து கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச தனுஷுக்கு அடுத்து வந்து இவருமே அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகும். அவரோட கதை காலம் பத்தி ரொம்ப நமக்கு அடாப்ட் ஆகும். முக்கால்வாசி கதை அப்படிதான் எடுக்கிறாரு, எல்லா கதையும் அப்படிதான் எடுக்கிறா வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் அடல்ட் கொண்டே கொஞ்சம் அங்கங்கே இருக்குதான், ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் கிடையாது. அது விஷயத்துல வந்து மாட்டிப்பாரு வேற. ஹெல்மெட் வாங்குறதுக்கு போவாரு. அது என்ன ஹெல்மெட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அந்த ஹெல்மெட் வாங்குற போதான் மனசை வந்து அங்கே மாட்டுவாரு. அதே மாதிரி நிறைய ஹியூமர்ஸ் காமெடி சொல்லிட்டு இந்த மாதிரி நடுநடுல வச்சு அழகா படத்தை அழகா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ படத்தோட
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே அது ஒரு அப்படியே லைட்டாக அப்படியே பிக்கப் மெதுவாக எடுக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து டப் 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 அப்படி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா படத்தோட அடுத்த ப்ளஸ் மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா படத்தோட டியூரேஷன் 2 hours 7 minutes கிட்ட தான். ஒரு 2 மணி நேரம் படம் தான், சாலிட்டா இருந்துச்சு, ரொம்ப வளவலன்னு இருக்கல. அதில் எப்படி சொல்றது, இன்னும் நினைச்சா இழுக்கலாம், ஆனால் அவங்க இழுக்காம அழகா சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு அந்த டைமிங் சென்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆனிச்சு, போர் அடிக்கல, இதுதான் உண்மை. அண்ட் தென் ஆண்ட்ரியா கவின் இவங்களோட நடிப்பு, படத்தை நம்ம சார்லிஸ் நடிச்சிருக்காரு, எல்லாத்தோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. as usual கவின் வந்து பற்றி கொஞ்சம் சைஸ் போட்டிருக்காரு. அண்ட் தென் அவரோட அட்டிடியூடுமே கேட்டரிங் பற்றி இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. அண்ட் ஆண்ட்ரியாவோட அந்த வில்லத்தனமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் சொல்லுவாங்க, கவின் சொல்லுவாரு, உங்களுக்கு என்னது கிட்ட பக்க பயமா தான் இருக்கு ஆனால் செம்ம ஃபன்னா இருக்குன்னு சொல்லுவாரு, இப்படிதான் சொல்லுவாரு. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நீ கிட்ட வர ஆசைப்பத்தல, கிட்ட வந்துட்டேன், இன்னும் கிட்ட வருவான்னு கேட்பாங்க. இந்த சீனு உண்மையாலே சொல்றேன், தியேட்டர்ல வேற லெவல் இருந்துச்சுங்க பார்க்கும் போது. ஏன்னா நான் கிட்ட வந்தா என்ன ஆகுன்னு சொல்லாம சொல்லி காமிச்சிருப்பாங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஒரு வில்லத்தனத்தை வந்து அழகா பூல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஹென்ரியா. அதுல வந்து குறையே வைக்கல, அவங்க எட்டையுமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பர்சனலி ஐ லவ் ஆல் த கேரக்டர். எல்லார கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரிப்பாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். என் படத்தில் வந்து ஒரு இவங்க வருவாங்க, என்ன சொல்றது, ஒரு ஓமனக்குட்டியா இல்லை ஓமனக்குட்டி இல்லை, அவங்க வந்து மலையாளம் இல்லை, ஹிந்தி பொண்ணு ஒன்று வருவாங்க. ஸோ நிறைய பேர் சைட் அடிச்சாருங்க பசங்க, ஓகேயா சொன்னானுங்க நிறைய புது பொண்ணடா அப்படின்ட்டு. எஸ் பார்க்க நல்லா அழகா இருந்தாங்க. அட் சேம் டைம் நல்ல ஒரு அந்த கிரேஸ் இருக்கு, என்ன சொல்றது, அந்த புதுமுக நினைக்கிறேன். இன்னும் நிறைய படங்கள்ல வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லுக்கு அங்கே நல்லாவே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் கவினுக்கும் ஒன்று ஓடும். அந்த ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணுவானுங்க பாருங்க, 2 பேரையுமே அதை ரிவீல் பண்ற அந்த விஷயம் இருக்குல்ல, மோகன் அந்த ஒரு கேரக்டர் வச்சு ரிவீல் பண்ணிருப்பானுங்க. சீரியஸா அல்டிமேட்டா இருந்துச்சு. காமெடி நிறைய இடத்துல நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு 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 ப்ளஸ் தான் நான் பார்க்குறேன், ஒரு பேக் போனாக நான் பார்க்குறேன். அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் படத்தோட இதை இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கறதுக்கு நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் அவர் தான் போட்டிருக்காரு. கொஞ்சம் ஓகே, அவர் வந்து மேக்சிமமாக கொடுத்துன்னு சொல்லணும். இந்த படத்துக்கு இவ்வளோ போதும்பா, அந்த ஒரு தேவை வந்து ரேட்டருக்கு இருந்திருக்கலாம், மேபி கொஞ்சம் அளவாக தான் கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் தென் படத்தில் என்ன கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, படத்தோட இந்த ஆடியோ எனக்கு என்னன்னா மிக்சிங்கில் வந்து எதாவது கதையாச்சா இல்லை நான் பார்த்த தேட்டர் கதையா எனக்கு தெரியல. ஏன்னா இது முன்னாடி அந்த இடத்துல தான் நான் பைஸ்ன்னு சொல்லி நிறைய படங்கள் நான் பார்த்தேன், இந்த இஷ்யூ வரல. இதில் ரொம்ப அந்த அடிக்கிற அந்த இஷ்யூ வருது. அது என்னமோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அது அது டிஃபால்ட்டாகவே அப்படி தான் இருக்கா, இல்லை நான் பார்த்த தேட்டர் அந்த பிரச்சனையே தெரில. என்ன பிரச்சனைனா, இப்படி பேசிட்டே இருப்பாங்க, பட்டுன்னு வந்து ஒரு பிஜிஎம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் சைலண்ட் ஆயிரும், என்வைரன்மெண்ட் சைலண்ட் ஆயிரும், அவங்க பேசுகிற மட்டும் கேட்கும். நிறைய படங்களை பார்த்துருப்பேன் கரெக்டாக. அது இந்த படத்தை வச்சிருக்காங்க, ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டப்பிங் வந்து சரியா பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு தவிர புதுசாக ஒரு ஃபீல் கொடுக்கல. ஓகேயா, இது எனக்கு அப்படி ஃபீல் ஆனிச்சு. அண்ட் தென் அது நிறைய அது வந்து கரெக்டாக சொல்லணும்னாங்க செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அதிகமாக வந்துச்சு. இது ஏதோ ரஷ் ஆச்சா இல்லை ஏதாவது கதையாச்சான்னு தெரில, அது கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம். அது ஒன்று எனக்கு தெரிஞ்ச டப்பிங் மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங்லாம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு படம் பார்த்து உங்களுக்கு அந்த ஃபீல் வரலன்னா ஹாப்பி, ஒருவேளை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, வரட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்பதான் தெரியும் அந்த தேட்டர் ஃபால்ட்டா இல்லை என் காது ஃபால்ட்டா இல்லை அந்த படத்தில் இருக்க உண்மையான ஃபால்ட்டான்னு தெரியும். எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு பின்னாடியில். அதுக்கப்புறம் படத்தோட அடுத்தது சொல்லணும்னா நம்மளோட ஜிவியை சொல்லணும். எஸ், நான் சொல்லியிருந்த மாதிரி தான் ப்ளஸ்ஸாக அவர் தான் இருந்தார். ஆனால் நிறைய இடங்களில் வந்து அவரோட மிக்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக உட்காராத மாதிரியும் ஒரு ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சரியாக உட்காரலங்க, அப்படி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னு தெரில. இந்த படத்தில் நான் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதே நான் மெயினாக வர்றது அந்த சவுண்டில் மட்டும்தான், சவுண்ட் மிக்சிங் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம், அப்படிதான் என்னோட இது. உங்களோட ஃபீல் ஆனிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் அடுத்து இது வந்து as usual உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களாவே தெரியும், நம்ம எந்த படம் பார்த்தாலும் சரி டெக்னிக்கல் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுவோம். அது அந்த வகையில் வந்து நாமளும் கற்றுக்கலாம்.
நீங்களே எனக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா படத்தோட அந்த விஷுவல் எஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க தான். பட் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் விட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னாங்க. ஓகே, என் ஃபேஸ் வந்து இங்கே ஃபோக்கஸாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு இப்போ தெரியுதா? ஓகே, சப்ஜெக்ட் வந்து மின்னுக்கு வச்சுருக்கோம் கரெக்டாக? ஸோ ஃபோக்கஸ் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கணும். ஓகேயா, இங்கே தான் வந்து சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கு. அந்த இங்கே என்ன ஆகுதுன்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஃபோக்கஸ் வைக்கிறோன்னு ஒரு மாதிரி பிளர் ஆகுது, தெரியுங்களா? இந்த மாதிரி பிளர் வந்து படம் முழுக்கவே இருந்துச்சு. அதுக்கு வந்து அது ஒரு லென்ஸ் பைப்பாங்க. அந்த லென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கம்மியில் சொல்லுங்கள். அந்த லென்ஸ் பார்த்துருந்தாங்க, ரெண்டுமே ஒன்றா ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஒரே அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டும் ஃபோக்கஸ் ஆகிருக்கும், சப்ஜெக்டும் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து ஃபோக்கஸ் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி பிளராகவே இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ தெரியுதா? ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிளராக இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. அது அங்கங்க அந்த பேட்சாக இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப அது உறுத்துனுச்சு. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமேப்பா அப்படின்ட்டு. அகெயின் நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான், நான் பார்த்து தான் நான் சொல்றேன் as usual. At the same time we have always do the technical side of review. இதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கப்பா, என்னென்ன செஞ்சிருக்காங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா படங்களும் மேக்ஸிமம் பேசிட்டு தான் இருக்கும். இந்த படங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. மற்றபடி கதையை களம் பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் பிக்கப் எடுத்து வேகமாக அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதில் எந்த ஒரு குறையும் வைக்கல. அண்ட் ஸ்பெஷலாக வந்து ஒன்று சொல்லி ஆகணும், நம்ம நெல்சன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவினுக்காக தான் நினைக்கிறேன். அவருக்காக தான் வந்து படம் முழுக்கையும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த கதையை வந்து சொல்லிட்டு போறாரு. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நரேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நரேஷன் ஸ்டோரியில் அது எப்படின்னா ஒன்ஸ் இந்த கதையை வந்து ஒரு நெரட்டர் ஆரம்பிச்சாருன்னா எண்டிங்கும் நெரட்டர் தான் முடிப்பாரு. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ நெல்சன் தான் ஆரம்பிக்கிறாரு, முடியும் போது வந்து நெல்சனையும் முடிக்கிறாரு. அதை அழகாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அந்த நரேஷனும் நல்லா கொஞ்சம் எங்கேஜிங்காக ஃபன்னாக தான் இருந்துச்சு. அது அடிக்கடி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த எக்ஸ்பிளனேஷனுமே நல்லா கொஞ்சம் ஃபன்னி டெம்ஸ்லாம் இருந்துச்சு. முக்கியமாக கவின் வரும்போது தான் எல்லா கேரக்டருமே வச்சு செய்யுது. அது கொஞ்சம் அழகாக பண்ணி விட்டுறது. நம்ம நெல்சன் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அது நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சுப்பா. ஸோ படம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ரிப்பீட் வீடியோ கண்டிப்பாக இருக்குதான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் விச் வில் ஒர்க் ஃபார் யூ கைஸ். நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு குட்டி பட்ஜெட்டான மணி ஹேஸ் ஸ்டோரி இந்த படத்தில் வந்து ஒரு கருவாக இருக்குது. அந்த மணி ஹேஸில் எல்லா கதையும் வந்து அப்படியே ஒரே டைம் லைனில் வந்து சிங்க் ஆகுது. ஓகேயா, ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சவங்க நம்புறேன் கைஸ். ஒரு பிடிச்சிச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் மறக்காமல் நம்மளோட டிக்டாக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா சக்குன்னு கூகுளில் போங்க. கூகுளில் வந்து நம்ம சேனலில் பேரை தட்டினீங்கன்னா எல்லா பேஜும் வரும். டப்பு ஃபாலோ பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈவெண்ட்டு, மூவி ரிவ்யூ, ரியாக்ஷன் அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை வந்து மேக்ஸிமமாக கொடுங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ ஷேர் அலாட். அண்ட் கவின் ஃபேன்ஸ், இந்தியா ஃபேன்ஸ், அப்புறம் எல்லாரும், ஸோ உங்களோட ஜெனியூனான ஒரு கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அதை பார்க்கறது ரொம்ப ஆவலாகவும் இருக்கேன். ஸோ இன்னொரு புது ரிவ்யூவில் புது ரியாக்ஷனில் பார்க்கலாம்.